ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சம்மனர் எபிசோட் 23 தான் பார்க்க போறோம். இந்த அனிமி வேற லெவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கறனால முடிந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். சீக்ரெட் ரியலம் 7ஓட ஹியூமன் சிட்டி லார்டாகி இருக்கிற லீய போய் அவங்க சந்திச்சிட்டு இருப்பாங்க. நீங்க தான் ஏற்கனவே காட் ஆஃப் வார் சொல்ற அந்த லெஜெண்டரியான சோல்ஜரா, உங்களை நான் நேரடியில பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நீ ஷாக் ஆகிற அளவுக்கு பெருசா எதுவுமே நடக்கல. அது ஒரு சாதாரண டைட்டில் மட்டும்தான். நீ ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டியில அதுல என்ன நடந்துச்சுன்னு ஏதாச்சும் சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்க நல்லா சண்டை போட்டோம். அதுல கடைசியில ஹியூமன்ஸா இருக்கிறவங்க நாங்க எல்லாருமே தோக்க போற நிலைமையில எதுக்காக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யாரையும் நீங்க அனுப்பவே இல்லை. நம்மளோட 6 பேஸ்லயும் ஒரே நேரத்துல அட்டாக் நடந்துச்சு. அதனாலதான் எக்ஸ்ட்ரான ட்ரூப்ஸ் யாரையுமே சப்போர்ட்டுக்கு எங்களால அனுப்ப முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமோனிக் எம்பையரா இருக்கிற 10,000 ரேஸை சேர்ந்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இருக்கணும். இப்ப எனக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்களா அவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன். விஷயம் கோவத்துல இருந்துட்டு இருக்க. உன்னோட கரண்ட் லெவலுக்கு 7 லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள தோக்கடிக்கிறதுன்னு சொல்றது உன்னால முடியாத காரியம். அதுக்கு நீ அதிகமா அனுபவிக்க வேண்டியிருக்கும். நீங்க கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவசர கோளாறுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பொங்கிட்டு டீமன் யூனிவர்சிட்டியில இருந்து 4 டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸை நீ காப்பாத்திருக்கனால இந்த மிலிட்டரி மெரிட் கார்டை உனக்கு நான் பரிசா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல ஏற்கனவே 2000 மிலிட்டரி மெரிட் பாயிண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. உன்னோட கிளாஸ்மேட்டை காப்பாத்தினால போனஸா இதை நீ வச்சுக்கோ. இதை பயன்படுத்தி நான் என்ன பண்றது? இந்த மெரிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பாயிண்டா நீ பயன்படுத்தி என்னனாலும் பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா டீமானிக் யூனிவர்சிட்டியில இருக்கிற எக்யூப்மெண்ட்டை விடவும் ஹையர் லெவல்ல இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே உன்னால ஈஸியா வாங்க முடியும். அப்பனா நான் இது வரைக்கும் கொன்ன ஆக்ஸ் எல்லாத்தையுமே கொன்னு வேஸ்ட் சொல்ல வரீங்களா? நீ ஏற்கனவே ஆக்ஸ கொண்டு இருந்தீனா அதோட ஐடென்டிட்டியா எதையாச்சும் ஒண்ணு நீ வச்சிருந்தீனா அதை பயன்படுத்தி இந்த மெரிட் பாயிண்ட்ஸை உன்னால வாங்க முடியும். அவன் ஏற்கனவே ஒரு ஆர்ச் மேஜை கொண்டிருப்பான். அதை எடுத்து அந்த கார்டு கிட்ட காட்டினோன்னு அவனுக்கு 1800 மிலிட்டரி பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். என்னை மாதிரியே இனியும் ஒருத்தர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. டீன் வேங்கோட பழைய ஃப்ரெண்டா இருக்கறனால லேப நோக்கி நீ போனீனா அவரடி அங்க பார்க்கலான்னு திரும்பி பார்த்தனா கிரேட் சேஜ் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. அவனை நினைச்சு நீ கவலைப்படாது. அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நானே அவனை கூட்டிட்டு வரேன்னு அவனும் சிட்டிலாடு சொன்ன அந்த லேப நோக்கி பாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். நீ தான் வைஷ்யோவா? நீ இந்த அளவுக்கு அழகா டேலண்டா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன கேள்விப்பட்டனா நீ ஒரு நெக்ரோமேன்சர், அதுலயும் உன்னால அதிகமான ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே சமன் பண்ண முடியும்னு. அதை எனக்கு இப்ப காட்ட முடியுமா? அப்படி மட்டும் நீ காட்டினா உனக்கு நான் 1500 மிலிட்டரி பாயிண்ட்ஸ் உனக்கு நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். என்னோட சமனை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் என்ன கேள்விப்பட்டனா நீ வச்சிருக்கிற சமன் எல்லாமே அப்கிரேட் ஆனதுன்னு. அதனால இது வரைக்கும் 100 சமனர் கிளாஸ் சேர்ந்த யாருமே சீக்ரெட் ரியலத்தை நோக்கி வரவே இல்லை. உன்னோட ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட அவனும் அந்த இடத்துல அவனோட ஸ்கெலிட்டன் மேஜை சமன் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாமே ஆர்டினரியான ஸ்கெலிட்டன் மேஜா இருந்துட்டு இருக்கு. எந்த வகையிலும் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க சொன்ன மாதிரியே என்னோட சமனை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். உங்க மிலிட்டரி பாயிண்ட் உடனே என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னோட அதே மாதிரி அவனுக்கு 1500 பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். அவனுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சோட அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். வைஷோ, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? அதிகமான ஆக்ஸ கொல்றது மூலமா நம்மளுக்கு அதிகமான கோஸ்ட் மணி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராப்ல மாட்டி 2 பேருமே கைத்தாக்குல தலகையில தொங்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல 3 மான்ஸ்டர் வந்து ஏதாச்சும் முட்டாள் வெளியே வர மாட்டாங்களா நாங்க காத்துட்டு இருந்தோம். கரெக்டா 2 முட்டாள்களை வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு அவனை தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே லெவல் 30க்கு கீழே தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களால என்ன தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எங்களோட பிரேயா இருந்துட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் எங்களையே தரம் தாழ்த்தி பேசியிருப்ப. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அதோட ஆரோஸ பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். முடிஞ்சா என்ன கொண்டு பாருன்னு வேஷ்யோ அவனோட டெத் சைட்டை பயன்படுத்தி கயிறை அவுத்து அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே ஈஸியா தோக்கடிக்கிறத பார்த்தோன்னு அவங்க 3 பேருமே தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க 3 பேரோட கதையும் முடிச்சிட்டு இருப்பான். லெவல் 29ல இருக்கிற ஆக்ஸ தோக்கடிச்சனால அவனுக்கு 500 மிலிட்டரி பாயிண்ட் போனஸா கிடைச்சிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைக்கிறது மூலமா அவனுக்கு 2000 கோஸ்ட் மணி கிடைக்கிறது பார்த்தோன்னே 2000 கோஸ்ட் மணி உனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நீ ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க? இனி நம்ம அதிகமான ஆக்ஸ கொல்லதுக்கான டைம் வந்துட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது புதருக்குள்ள இருந்து ஒரு ஹேமர் ஒண்ணு அவங்கள தாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஸ்னீக் அட்டாக்க பயன்படுத்தி என்ன தாக்குனது யாரு? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு டெத் சைட்டை பயன்படுத்தி கொல்லதுக்கு தயாராயிட்டு இருப்பான். பார்த்தா அவனோட 2 சீனியர்ஸும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. சீனியர் லியூ, சீனியர் லியூட்டஸ் லூ, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ மான்ஸ்டர் எங்களை தாக்க வந்துட்டு நினைச்சுதான் தப்பா நினைச்சு உன்னை தாக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிரு. விஷயம் அதுக்குள்ள எப்படி லெவல் 44 நோக்கி போன? ஏதாச்சும் ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ்
பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னும் குறைஞ்சது கிடையாதுன்னு 2 பேருமே 48 49 அதிகமான லெவல்ல இருந்துட்டு இருக்கு. உங்களோட லெவல் அப் எல்லாத்தையுமே நீங்க ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி பண்றீங்கன்னு உங்களோட ஜூனியரா இருக்கிற எனக்கு கத்து கொடுக்க முடியுமா? நாங்க ஏற்கனவே 7 ஆர்க் வில்லேஜை ரைட் பண்ணோம். அந்த இடத்துல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஓரும் பில்ஸும் அதிகமா இருந்துச்சு. அதை பயன்படுத்தி தான் நாங்க எங்களோட லெவல் எல்லாத்தையுமே வேகமாவே நாங்க அப்கிரேட் பண்ணிட்டோம். அது மூலமா எங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைச்சிச்சு. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற ரைட்ல நீங்க எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க தயாரா இருக்கியா? நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ட 3 பிரிச்சு எடுத்துக்குவோம். நீ மட்டும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல ஜெயிக்கிறது எங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா பிளட் டாக்ஸ் சிட்டியா இருக்கிற ஆக்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தை நோக்கி போயிடலாம். ஆனா நம்ம டைரக்டா அந்த இடத்தை நோக்கி போறதுன்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை நம்மளை விடவும் பவர்ஃபுல்லான பீஸ்ட் ஏதாச்சும் அந்த இடத்துல இருந்தனா நேரடியா போறனால அது நம்மளோட கதையை முடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்னோட சம்மன் பீஸ்ட் அந்த இடத்துல ஸ்கவுட்டா நான் அனுப்புறேன். அதுக்கப்புறம் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போலான்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நானே போய் அதை பார்த்துட்டு வரேன்னு கிரேட் சேஜ் முந்திரி கொட்டை மாதிரி உள்ள போயிட்டு இருக்கும். உள்ள போன உடனே அந்த இடத்துல ஒரு பேட் மான்ஸ்டர் ஒண்ணு கிட்ட வந்து குட்டி குரங்கா இருக்கிற நீ தப்பான இடத்தை நோக்கி வந்துட்ட. இனிமேல் நீ இங்க இருந்து உயிரோட போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அது தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்க. வைஷ்யோ உன்னோட பெட்டு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்காக இன்னும் வராம இருந்துட்டு இருக்கு? அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குன்னு வைஷ்யோ கிரேட் சேஜை காப்பாத்துறதுக்காக சர்க்கிளை பயன்படுத்தி டெலிபோர்ட் ஆகி உள்ள போயிட்டு இருக்கு. என்னோட இடத்துக்குள்ள ஸ்பையா வந்த உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அது அவனை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கறனால கிரேட் சேஜ் அடிபட்டு கீழே உள்ள போற நேரத்துல கரெக்டா வைஷ்யோ அதை வந்து தாங்கி பிடிச்சிட்டு நீ காட் கிங்டத்துல போய் ரெஸ்ட் எடு. இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு மனுஷனும் ஒரு குட்டி குரங்கும் வந்ததா ரேடாவும் கியூவும் சொன்னாங்க. அது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிரேட் சேஜை நீ தாக்கியிருப்ப. இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சியோகிங்கையும் பெட்டியையும் அந்த இடத்துல சமன் பண்ணி அவங்கள கொல்ல சொல்லி அனுப்பிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் பெட்டி அதோட ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். பின்னாடி இருந்து சியோகிங் அதோட ஷீல்ட பயன்படுத்தி தடுத்து அதோட கதையை முடிச்சிட்டு இருக்க. நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்துட்டோன்னு அவனோட 2 சீனியர்ஸும் அந்த இடத்தை நோக்கி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் தனியாலாவே இருந்து லெவல் 59ல இருக்கிற ஆக்க ஈஸியாவே தோக்கடிச்சிட்டு இருப்பான். நீ இப்போ சாவதுக்கான டைம் வந்துட்டு ப்ளீஸ் என்ன கொன்றாதீங்க. நீங்க ஓரம் தானே தேடி வந்திருக்கீங்க. ரேடாவும் ஹேடனும் மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. எனக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட. இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லைன்னு அவனோட டெத் சைட்டை பயன்படுத்தி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். லெவல் 59ல இருக்கிற ஆர்க்க தோக்கடிச்சனால அவனுக்கு 30 மில்லியன் ஸ்கில் பாயிண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். அதுலயும் அவனோட லெவல் 45 ரைஸ் ஆயிட்டு இருக்கு. கைஸ் இப்போ நம்ம அந்த 2 பீஸ்ட் மேனோட கதையும் முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க எல்லாருமே அந்த ஓர் இருக்கிற இடத்தை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.